இன்னைக்கு நாம் சம்மர் கிளாஸினுடைய முதல் வகுப்புக்கு போக போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், நீங்கள் நடத்துகிற சம்மர் கிளாஸ் நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு பாடத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஒரு ஈஸியாக இலகுவான ஒரு முறையாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதை நம்ம உங்களுக்கு ஷூட் பண்ணுறோம். இதில் ஒரு மைண்ட் மேப், அதை நான் உங்களுக்கு ஒரு அழகாக எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த மைண்ட் மேப்பை பசங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்லாம்னா இதுதான், ஒரு 14 விஷயம் தான் இஸ்லாம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலான்ற அந்த உணர்வை ஒரு 6வதுலேருந்து 10th 11th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு சிலபஸ் இது. அதில் முதல் சிலபஸ் தான் வாட் இஸ் இஸ்லாம் அப்படின்றத நடத்த போகிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 விஷயம்தான் இஸ்லாம். நீ பெருசாக மாச கணக்கில் வருஷ கணக்கில் புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு 14 விஷயத்த ஒரு இளைஞன் புரிஞ்சுக்கிட்டா இஸ்லாத்தை பற்றி அவனால் முழுசாக உள்வாங்க முடியும். ஸோ அந்த 14 விஷயத்த இந்த மேப் அடிப்படையில் நான் நடத்துகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இஸ்லாத்தினுடைய 14 விஷயத்தில் முதல் விஷயம் சிந்தனை செய்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, பேஸ், ஃபண்டமெண்டல், எப்படி வேணாலும் சொல்லலாம். 2வது விஷயம் இஹ்சான். வாட் இஸ் இஹ்சான், அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இஸ்லாத்துல சில கடமைகள் இருக்கு, ஒரு 5 கடமை இருக்கு, ஒரு 6 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ 2, இது ஒரு 5, 7, அது ஒரு 6, 13, 14வதா அதர்ஸ், இதர சட்டங்கள் இருக்கு. இந்த 14 விஷயத்தை பத்தி நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 14 விஷயம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னோம். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நான் நடத்துற கிளாஸை தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்காதீங்க, அது தப்பா போயிடும், புரியாது, விளங்க முடியாது. நான் கிளாஸ் நடத்தும் போது அப்சர்வ் பண்ணா மட்டும் போதும். நம்ம நடத்துற எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கான முழு ஆன்சரை எழுதுனாதான் உனக்கு மார்க்குன்னு கிடையாது. அப்படி நீ எழுதுனா உனக்கு கண்டிப்பா மார்க் கிடைக்காது. நம்ம ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, நீ எதை அப்சர்வ் பண்ணியிருக்கிற, எதை உள்வாங்கி இருக்கிற, அதை எழுதுனா போதும். மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இஸ்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ இஸ்லாத்தினுடைய முதல் விஷயம், ஒரு முஸ்லிம் கத்துக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னா சிந்தனை, திங்க் பண்றது, படிக்கிறது. என்ன சிந்தனை அப்படின்னா, குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் இறங்கின வசனம் என்ன வசனம் யாரா தெரியுமா? இக்ரா, இக்ரா பிஸ்மி, சூரா அல் அலக்ல உள்ள இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அந்த வசனம் ஒரு 7 வசனம் இறங்குச்சு. அந்த வசனத்தினுடைய முதல் செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இக்ரா, நீ படி, தெரிஞ்சுக்கோ, புரி, சிந்தி. குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனை நீங்க அப்படியே ஏத்துக்குன்னு அல்லாஹ் சொல்லல. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அல்லாஹ் அதான் கேட்கிறான். சிந்திச்சு ஏத்துக்கோ. நேத்து ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்தோம். அந்த இன்ட்ரோல நான் என்ன சொன்னேன், குர்ஆன் இறைவேதம்னு சொல்றிய, அது இறை வேதம் தான் அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுவ கேட்டனா? ஸோ அதை போய் யூடியூப்ல கொஞ்சம் தேடி பாருங்க, சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்காக யாராவது பாத்தீங்களா, தேடி பார்த்தீங்களா? தேடி பார்த்தவங்க யார் கை தூக்குங்க? 2 பேர், 2 பேர் தான். அவன் மீதி பேர் அதுக்கு முயற்சி கூட பண்ணல. அப்போ இங்க நம்ம பாரு எவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோ. இனி வரக்கூடிய காலங்கள்ல இதே மாதிரி பதில கொண்டு வராத, குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தை தேடுறதுக்கு போ, வலைதளங்கள்ல தேடு. அப்பதான் உனக்கு சொந்தமா சில வேலைகள் தெரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே அடுத்தவன் நடத்துறத மனப்பாடம் பண்ணி கத்துக்கிற இடத்துல இருக்காதீங்க. சரி, நானே வந்துடுறேன். ஸோ இதுக்கு யாராவது பதில் சொல்ல வரீங்களா? உங்களுக்கு யாராவது சொல்ல ரெடியா இருக்கிறீங்களா? குர்ஆன் இறை வேதம் தான், அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சுன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் உங்கள்ட்ட இருக்கா? ஏதாவது பாத்தீங்கன்னா தகவல் ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா வேணாம். சரி, குர்ஆன் முதல்ல அல்லாஹ்வுடைய வேதம் தானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்க ஓரளவு நேற்று பதில் சொன்னீங்க, யோசிச்சீங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவன் இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்ல, சும்மா நீங்க எழுதி வச்ச புக்கு, இதை எப்படி நீ ஏத்துப்ப அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்முடைய முதல் வகுப்பு. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் இருக்கிறதே உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த குர்ஆன் வேதம் தானான்றத நம்ம முடிவு பண்ணணும். அப்பதான் இறைவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும்.
இந்த 2 கேள்வி நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். ஒரு கேள்வி, அல்லாஹ் தான் கடவுளா, அல்லாஹ் இருக்கிறது உண்மையா? 2வது கேள்வி, குரான் இறைவேதமா, நீ பாத்தியா, அல்லாஹ் கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த 2 கேள்வி தானே கேட்டேன். இந்த 2 கேள்வி நியாயமானதா இல்லையா? இது தெரிஞ்சாதானே அதை நம்ம நம்புறது கரெக்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்தையே வந்துரும், அல்லாஹ் என்பவன் உண்மையா அப்படின்றதுக்கு வந்துரும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தான் பூமியை படைச்சான், முஸ்லிம் சொல்றது. அல்லாஹ் தான் பூமியை படைச்சான், அல்லாஹ் தான் வானத்தை படைச்சான், அல்லாஹ் தான் மனிதர்களை படைச்சான் அப்படின்னு நம்ம கணக்கு சொல்றோம். அல்லாஹ் சொல்றான் குரான்லன்னு சொல்றோமே தவிர பிராக்டிக்கலா நமக்கு தெரியுமானா தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிப்ப? நீ சொன்ன பதில் ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் இறைவனா இயேசு இறைவனா அதெல்லாம் 2வது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். முதல்ல நான் கேட்கறது, இறைவன் இருக்கிறானா, அதை நம்ம முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் யார் இறைவன்றது 2வது நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பூமி தானா வந்துச்சா அல்லது யாராவது படைச்சாங்களா? இது தெரிஞ்சதான் அந்த படைச்சவன் தான் கடவுளா இருப்பான். நிறைய பேர் இந்த தீக்காக்காரங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா கடவுளே இல்லைன்றான். என்ன சொல்லுவான்? கடவுளே கிடையாது. அது அல்லாஹ் இயேசு ஏதாவது வச்சுக்கோ, கடவுளே கிடையாது. பூமி தானா உருவாச்சு, நீர்ல இருந்து உலகம் வந்துச்சு, அப்படியே போகுது அப்படின்றான். அதுக்கு அவன் சில லாஜிக்லாம் சொல்றான். ஒருவேளை அல்லாஹ் இருக்கிறான்னு நீ நம்புனா, ஏன் அல்லாஹ் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான்? ஏன் இவ்வளவு பேரை சாவடிக்கிறான்? ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான்? அவனுக்கு ஏன் டைம் பாஸ் ஆகலாம் இந்த மாதிரி வேலைலாம் செய்வானா அப்படிலாம் கேட்பான். இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டியது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்ம ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். நான் முஸ்லிம்ன்ற ஆங்கிள் யோசிக்காத. இப்ப நீ வந்து ஒரு முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது, இந்துவும் கிடையாது, ஒரு நார்மல் ஹியூமன், ஒரு சாதாரண மனுஷன். நீ யோசிக்கிற யார் சொல்றது கரெக்டா இருக்கும்? கிறிஸ்டின் சொல்றது கரெக்டா, இந்து சொல்றது கரெக்டா, முஸ்லீம் சொல்றது கரெக்டா, ஒரு புத்த மதத்துல உள்ளவன் சொல்றது கரெக்டா, இல்ல எவன் சொல்றது கரெக்ட், அல்லது இவன் சொல்றதெல்லாம் தப்பு, 5வதா ஒருத்தன் இருக்கிறானே கடவுளே இல்லைன்னு அவன் சொல்றது கரெக்டா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு காமன், ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல இருந்து இதை யோசி. முஸ்லிம்ன்ற ஆங்கிள் இப்ப உங்களுடைய பதில் வரவே கூடாது. நான் குரான்ல பார்த்தேன், ஹதீஸ்ல பார்த்தேன், ரசூலா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்படி யோசிச்சேன்னா அது சரியான முடிவா இருக்காது. நார்மலா யோசி. நார்மலா யோசிக்கும் போது கடவுள் இருக்காரா இல்லையா, இதான் நம்மளுடைய முதல் கேள்வி. அல்லான்னு நான் கேட்கல, கடவுள். தம்பி டேய் கவனிக்கிறியா? கவனிக்கிற மாதிரி தெரியலையே, இல்ல அங்க போறேன்னா போயிரு. ஓகே, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்றது ஒரு தீக்காவுடைய ஒரு கேள்வியா இருந்தா, நம்ம கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த பேனா இருக்கு, பேனா இருக்கா, இந்த பேனா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மனிதர்கள் உருவாக்கலாம், கரெக்டா? இதத்தான் கடவுளை நம்புறவன் சொல்றான், கடவுள் இருந்தனால தான் பூமி, வானம், சந்திரன், சூரியன், மனிதன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் என்ன சொல்றான்? அப்படிலாம் இல்லை, அது தானா வந்துச்சு, தண்ணில இருந்து வந்துச்சு அப்படின்றான். தானா எப்படி ஒரு பொருள் வரும்? இந்த பேனாவை பத்தி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இது ஒருத்தன் படைச்சான்ற, அதான உண்மை. நான் என்ன சொல்றேன், எவனும் படைக்கல, இந்த பேனா சும்மா வந்துச்சு அப்படின்னா ஏத்துப்பியா? எவனாவது ஏத்துக்க முடியுமா? அப்போ இந்த ஒரு பேனா, சாதாரண பேனாவையே ஒருத்தன் படைச்சாதான் உருவாகுது, படைக்காம உருவாகுதா? அப்படி இருக்கும் பொழுது வானம், பூமி, சந்திரன், சூரியன் இதெல்லாம் ஒரு கரெக்டான ஃப்ரீக்குவன்சில சுத்திக்கிட்டு இருக்குது. அதனுடைய அளவு சரியான ஸ்பீட்ல, சரியான இடத்துல, இப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு யோசிச்சு பார்க்க முடியாது. சூரியன் கரெக்டா டைமுக்கு வருது, டைமுக்கு மறையுது, சந்திரன் வருது, அதனுடைய வளர்ப்புறை தேய்ப்புறைன்னு கூட குறையுது, மழை பெய்யும் நேரத்துல மழை பெய்யுது, கடல்ல இருக்கிற அலைகள் வந்துட்டு போறது, இந்த செட்டப்லாம் சாதாரணமா உருவாகி நடக்குமா? சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? கண்டிப்பா இதை ஒருத்தன் படைச்சுதான் இருக்கணும், படைக்காம வந்திருக்குமா? இதுல படைக்காம வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஷுவரா? ஓகே. இப்ப அடுத்த ஒரு கேள்வி, படைக்காம தான் வந்துச்சுன்றான்.
தண்ணியால வந்துச்சு அப்படின்றான். தென் அவங்கள்ட்ட நம்ம சில கேள்வி கேட்கிறோம். ரைட், அப்படியா, அதே அதே ஆங்கிள் கொண்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது தண்ணி எப்படி வந்துச்சு நம்ம அடுத்த கேள்வி. தண்ணில இருந்து வந்துச்சுன்னு சொல்றல, தண்ணி எப்படி வந்துச்சு? அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், அது ஒரு அணு, அது ஒரு அணு, ஒரு ஆட்டம். ஆட்டம் தானே அணுனா, ஒரு அணுல இருந்து வந்துச்சு அப்படின்றான். சரி, அணுவுடைய ஃபார்முலா என்ன? அணுவுடைய ஃபார்முலா, ஆட்டம் ஃபார்முலா தெரியுமா? அணு அப்படின்றது போர்டு எலக்ட்ரான் நியூட்ரானுடைய ஒரு சேர்ந்ததுதான். எலக்ட்ரான் நியூட்ரான் படிச்சிருக்கிறீங்கல்ல, இது சேர்ந்ததுதான் அணு. அப்ப இந்த அணுல இருந்துதான் எல்லாம் வந்துச்சுன்றான். இந்த அணுக்கு யார் ஆற்றல் கொடுத்தா? அணுல ஒரு வேலை நடக்குது, அது ஒன்னும் டீப்பா நடத்தினா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ இன்னைக்கு சயின்டிஸ்டே ஒத்துக்கிறான், கடவுள் துகள்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடவுள் துகளால இவ்வளவு பெரிய வேலைலாம் செய்ய முடியாது, ஆனா நடக்குது. அதுக்கு எங்க இருந்து ஆற்றல் வருதுன்னே தெரியல. சோ சயின்டிஸ்ட் நாங்க ஒத்துக்கிறோம், சூப்பர் பவர் ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த அணுவை ஆட்டி படைக்குது. இதைத்தான் நம்ம சொல்றோம், அந்த சூப்பர் பவர் தான் இறைவன். யார் அந்த இறைவன்? ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நம்ம முஸ்லீம்ன்ற ஆங்கிள் யோசிக்கவே கூடாது. கடவுள் இருக்கானா இல்லையா, அதான் நம்முடைய டிஸ்கஷன். ஓகேவா? அல்லா அல்லான்னு நிக்காதீங்க. கடல்ல அலை சொல்லுவீங்க, அதே மாதிரி கடல்ல கடல் உள்ள வேல்கனோ இருக்கிறதுனாலதான் அலை வருது அப்படின்னு. வேல்கனோ வெடிச்சா வரக்கூடிய அலை பெரிய அலை, சுனாமி. அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அலைகள் வர்றது காத்துனால. கடல்ல அலை எதனால வருதுன்னா காத்தோட்டத்தினாலையும் புவி ஈர்ப்பு விசைனாலும் வர்றது. அந்த வேல்கனோ வெடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, அதுல கல்லை தூக்கி போடுற தண்ணி என்ன ஆகும்? ஒரு மாதிரி எகிரும். ஸோ அதுதான் உள்ள இருந்து வெடிக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் ஸ்பீடா வர்றதுதான் வால்கனோவுடைய எஃபெக்ட்னால வர்றது. ஸோ அது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாப்டரே வேற. இப்போ விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் தானா உருவாகல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஒரு பொருள் இங்கிருந்து நவுண்டு போனாலும் தட்டி விட்டுருப்பான், அல்லது காத்து தள்ளி விட்டுருக்கும், அப்பதானே அது போகும். சும்மா நகருதுன்னா சம்திங், ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்றத ஒத்துக்கிறான். இதைத்தான் நம்ம சொல்றோம், அந்த சூப்பர் பவர் யாரு, அதை நம்ம யோசிக்கணும். அதான் கடவுள். அந்த சூப்பர் பவருக்கு பேர் என்ன? கடவுள். அந்த கடவுள் யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம், அது ரெண்டாவது. அப்ப கடவுள் இருக்கானா இல்லையா? இந்த வானம் பூமியை ஒருத்தன் படைச்சுதானே இருக்கணும், படைக்காம வந்திருக்காது. அதை சயின்ஸும் ஒத்துக்குது, நம்மளுடைய அறிவும் ஒத்துக்குது. இல்ல நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன், தண்ணியில தான் வந்துச்சு, அது தானா வந்துச்சு அப்படின்னா, தானா எப்படிதான் வரும்? ஒரு பொருள் தானா எப்படி உருவாகும்? பேனா தானா வந்துச்சுன்னா ஏத்துக்க மாட்டேற. ஒரு உன் பாக்கெட்ல இருக்கிற போனை நான் திருடி வச்சுக்கிட்டு, இது தானா எனக்கு கிடைச்ச போனு, இது நீ வாங்கின போன் இல்ல, என் பாக்கெட்ல தானா உற்பத்தி ஆச்சுன்னா ஏத்துப்பானா? உன் வீட்டுல உள்ள பொருளை திருடி வச்சுக்கிறேன், நீ கேட்கிற என் பொருள்னு, அது உன் பொருள்லாம் இல்ல, என் பொருள். உன் பொருள் எப்படிடா சொல்ற? டே நான் காசு கொடுத்து வாங்கினான்னு. இல்ல இல்ல, எனக்கு தானா உருவாச்சுன்னா ஒன்னு இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போடுவானுங்க, இல்ல இவன் கிரிமினல்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க. சோ தானா ஒண்ணு நடக்காது. அந்த அணுவுடைய வேலை தான், அணு வெடிச்சு அது மூலமா தான் நடக்கும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இந்த முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். சோ கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்ற முடிவுக்கு வந்துடுறீங்களா? எல்லாம் கடவுள் இருக்கிறானா, இதை யாராவது ஒருத்தன் படைச்சுதானே இதெல்லாம் வந்திருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைன்ற நம்பிக்கை யாரா இருக்கிறீங்களா? இல்ல, ஃபைன். இப்ப கடவுள் இருக்கிறான், அதை நம்ம முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், யார் அந்த கடவுள்? அடுத்து என்னது? யார் அந்த கடவுள்? ஓகே, அந்த சாப்டருக்கு போயிடும். யாரு கடவுளா இருக்க முடியும்? கடவுள் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும். கடவுளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும். எதுவுமே இல்லாம கடவுள் என்பவர்கள் அவங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, சித்தி இருக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு அலைஞ்சாங்க, தண்ணிக்கு அலைஞ்சாங்க, பழத்துக்காக சண்டை போட்டாங்க, அவனை 10 பேர் வச்சு கொலை பண்ணா, இப்படிலாம் இருந்தா அப்போ இது நம்மளை பத்தின கதை. மனுஷன் தானே அப்படி இருப்பான். பொண்டாட்டி, புருஷன், புள்ள, அப்பா அம்மா, சொந்த பந்தம், சாப்பாட்டுக்கு சண்டை, தண்ணிக்கு சண்டை, பழத்துக்கு சண்டை, சொத்துக்கு சண்டை, சொகத்துக்கு சண்டை, பொண்ணுக்கு சண்டை, பொருளுக்கு சண்டை. இது மனுஷனுடைய ஃபார்முலா. கடவுள்னா எப்படி இருக்கணும்? அவர் தான் சூப்பர் பவரா இருக்கணும். கடவுள் இருக்கிறாரு, ஆனா கடவுளை ஒரு சாத்தான் புடிச்சு கம்பளி புடிச்சு அடைச்சு ஜெயில அடைச்சு வைப்பான் அப்படின்னா இவர் கடவுளா? அப்ப இந்த கடவுள் எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும்? ஒரு பகுதிக்கு ஒரு கடவுள்னு பிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர்.
மழை வேணும்னா அதுக்கு ஒரு கடவுள், வெயில் அடிக்கணும்னா வெயிலுக்கு ஒரு கடவுள், காத்து அடிக்கணும்னா அதுக்கு ஒரு கடவுள். இப்படி பல கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற குழப்பம் மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் யதார்த்தமா லைஃப்ல செட் ஆகாது. ஒருத்தன் கடவுள்கிட்ட மழை வேணும்னு கேட்கறான், ஒருத்தன் வெயில் வேணும்னு கேட்கறான். இப்ப இந்த ரெண்டு கடவுள் சண்டை வருமா வராதா? ஏன்பா என் ஆளு மழையை கேட்கறான், ஏன்பா என் ஆளு வெயில கேட்கறான், அப்ப வா சண்டை வச்சுப்போம், நீயே நானான்னு ஒன்ஸ் வச்சுப்போம், சண்டை வரும். இப்படிதான் கதை எழுதுறானுங்க. கடவுளுக்குள்ள சண்டை போட்டாங்க, அந்த சண்டையில் இந்த கடவுள் ஜெயிச்சார், அந்த கடவுள் ஜெயித்தார். இப்படி எல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, கடவுள் அப்படின்னாலே ஒரு 10-15 கடவுள், 100 கடவுள், 500 கடவுள்னு கடவுள் லிஸ்டே பயங்கரமா வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா தெருக்கு ஒரு கடவுள், ஒரு தெருக்கு ஒரு கடவுள் ஆயிடுறான். அப்போ இந்த மாதிரி கடவுளுடைய கோட்பாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஆபத்தானது. அதுக்கு மனுஷனே மனுஷனை வழங்கிட்டு போயிடலாமே. சோ கடவுள் அப்படின்னு இருந்தா எத்தனை பேரா இருந்தா கரெக்டா இருக்கும்? ஒரு 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 கல்லூரிக்கு ஒரு முதல்வர் இருந்தா தான் கரெக்டா முடிவு எடுப்பான். ஒரு காலேஜுக்கு 10 பிரின்சிபல், 10 ஹெச்ஓடி, 10 ஓனர் அப்படின்னா அந்த காலேஜ் ஒழுங்கா போவாது. ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிக்காது. அப்ப டிசிஷன் ஃபைனல் அப்படின்னு வந்தா ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் அது நடக்கும். அப்ப கடவுள்னு ஒருத்தனை தான் கரெக்டா இருக்கும். ஒரு பஸ் ஒருத்தன் ஓட்டிட்டு போறான், ஃப்ரண்ட்ல ஒரு டிரைவர், பின்னாடி ஒரு டிரைவர் வச்சு 2 பேரும் ஓட்டுதுன்னா சரி வண்டி ஓடுமா? அல்லது பக்கத்துல 2 டிரைவர் வச்சுட்டு நீயும் ஓட்டு நானும் ஓட்டுறேன்னா வண்டி ஓட்ட முடியுமா? ஒரு டிரைவர் ஆக்சிலேட்டர் மிதிப்பான், இன்னொரு டிரைவர் என்ன பண்ணுவான், இங்க பிரேக்க போடணும்னு பிரேக்க போடுவான். ஒருத்தன் லெஃப்ட்ல வளர்ப்பான், ஒருத்தன் ரைட்ல வளர்ப்பான். பஸ் தான் துண்டாதான் போகும். அப்போ ஒரு பஸ்ஸை ஓட்டணும்னா கூட உங்களுக்கு ஒருத்தன் தான் ஒழுங்கா ஓட்ட முடியும். 2 பேர் 2 ஷிஃப்ட் பார்த்து வேலை பார்க்குற மாதிரி தான் பண்ண முடியும். நீ பகல்ல ஓட்டு, நான் நைட்ல ஓட்டுறேன் அப்படின்னு. அப்ப 2 கடவுளை வச்சு ஷிஃப்ட் பேஸ்ல வேலை செய்யுங்க. இவர் பகலின் கடவுள், அவர் இரவின் கடவுள் அப்படின்னு வச்சா அப்ப கடவுளுக்கு தூக்கம் தேவைப்படும். அப்ப தூங்குறவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? உன்னை நான் கடவுள்னு நம்பி நிக்கிறேன், நீ போய் படுத்து தூங்க போறனா, நீ தூங்கும் போது ஏதாவது நடந்தா யார் பார்த்துப்பா? அப்ப கடவுள் அப்படின்றவன் எத்தனை பேரா இருக்கணும்? ஒரு ஆளா இருக்கணும், ஒரு ஆளா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி கடவுள்களுக்கு தேவை இருக்கக்கூடாது. கடவுளுக்கு வந்து சக்தி வரணும்னா நான் தேங்காவை உடைக்கணும், நான் பூசணிக்காவை உடைக்கணும், நான் போய் டான்ஸ் ஆடணும், இந்த முடியை வெட்டி அந்த இடத்துல போட்டு கட்டணும், அதை வச்சு இங்கே பண்ண ரத்தத்தை அறுத்து கடவுள் மேல ஊத்தணும், அப்பதான் சக்தி வரும்னா இது வந்து உண்மையிலேயே கடவுள் கொள்கை மாதிரியா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சா விளையாட்டுத்தனமா கண்மூடித்தனமா நம்பிக்கையா இருக்குது. அப்ப கடவுள் அப்படின்றவனுக்கு ஒரு ஆளா இருக்கணும். 2வது எந்த தேவையும் இருக்கக்கூடாது. தேவை இருக்கலாமா? கடவுள், ஆனா கடவுள் வந்து உங்களிடத்துல தேங்காய் கேட்கிறார், கடவுள் உங்களிடத்துல பால் கேட்கிறார், கடவுள் உங்களிடத்துல சாப்பாடு கேட்கிறார் அப்படின்னா நீ தானே அதை கடவுள்கிட்ட கேட்கணும். எனக்கு சோறு வேணும், உடை வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும்னு. அந்த கடவுளே நீ எனக்கு காசு கொடுத்தா தான் நான் உனக்கு தருவேன்னா இது கடவுளா வியாபாரியா? வியாபாரி. அவன் தான் பண்ணுவான், நீ காசு கூட நான் தரேன் அப்படின்னுவான். அப்போ இது கடவுளுக்கான ஒரு ஃபார்முலா கிடையாது. அப்ப கடவுள்னா ஒருத்தனா இருக்கணும், கடவுளுக்கு தேவை இருக்கக்கூடாது. அடுத்து கடவுளுக்கு ஓய்வு இருக்கக்கூடாது, தூங்குறவன் கடவுளா இருக்கக்கூடாது. அடுத்து முக்கியமானது கடவுளுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கக்கூடாது? பொண்டாட்டி புள்ளன்னு இருந்தா பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள, அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள, அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள. அப்ப கடவுளுடைய பிள்ளைங்க எல்லாம் கடவுள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே வந்து நிற்கும். நாளைக்கு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ சண்டை சச்சரவுன்னு வருவாங்க. அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்கிறதா இருந்தா ஒருத்தனா இருந்தா தான் அது சரியா இருக்கும். அவனுக்கு மனைவி, மக்கள், தூக்கம், பசி, தாகம், இந்த தேவையெல்லாம் இல்லாம இருக்கணும். அதானே கடவுளுக்கான கரெக்டான ஃபார்முலாவா இருக்கும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளியரா? அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது, ஒரு வேளை கடவுள் இருந்தா அந்த கடவுள் எப்படி இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? அடுத்த ஆப்ஷன் போலாமா? 3வது, இப்பதான் முக்கியமான சாப்டர். இந்த ஃபார்முலா அடிப்படையில யார் கடவுள் நம்ம அதுக்கு போறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் விஷயம் கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்தோம். 2வது விஷயம் கடவுள் அப்படின்னா கடவுளுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கணும்னு பார்த்தோமா? கடவுளா இருந்தாருன்னா தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா டாய்லெட் போறேன்னு போவாரு,
தூங்குனா தூங்கிட்டேன், தூங்கும் போது உலகம் அழிஞ்சிச்சுன்னு கதை சொல்லுவாரு. பொண்டாட்டி புள்ளன்னு இருந்தா அந்த பொண்டாட்டி புள்ளைய பாக்குறதே கடவுளுக்கு பெரிய வேலையா போயிடும். அப்ப கடவுள் ஒரு ஆளா இருக்கணும், அவருக்கு பசி தாகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவருக்கு ஓய்வு இருக்கக்கூடாது. குறிப்பா கடவுளை எதிர்த்து நிக்கிறதுக்கு எதிரிக்கு இருக்கக்கூடாது. கடவுளை வந்து எதிரி கடத்திட்டு போய் என்ன பண்ணுவாராம், ஜெயில அடைச்சு வச்சிருவாரு. அந்த எதிர்ட்டு இருந்து காப்பாற்றணும்னா அந்த கடவுளுக்கு நம்ம வந்து சக்தி கொடுக்கணும். அதனால ரத்தத்தை அறுத்து ஊத்து, குங்குமத்தை அறுத்து மேல தொழி, ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை கொடு, இந்த மாதிரிலாம் பண்ணா கடவுளுக்கு உடனே சக்தி வந்துடும். அப்படியே முழிச்சு நிற்பாருன்னா இது வந்து காமெடி பண்ற மாதிரி இருக்குது, கடவுளுடைய சக்தியை காட்டுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு ரத்தத்தால அவர் சக்தியை வந்துருதுன்னா என்னடா இது. அப்ப இது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபார்முலா ஓகே தானா? ஓகே. இப்போ யார் அந்த கடவுள்? ஒன்னையும் ஆய்வு பண்ணுவோம். என்னாச்சு, உடம்பு முடியலையா? சரி, யார் அந்த கடவுள்? அப்ப நம்முடைய கடவுள் யாருன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அந்த கடவுளுக்கு ஒரு கரெக்டான பேரை கண்டுபிடிக்கணும். நம்ம பார்ப்போம், இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள்னு ஒரு சில ஃபார்முலாவை சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். எதுவுமே கரெக்டா படல அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ஒரு கடவுளை வணங்குறேன், அந்த கடவுள் எப்படி இருப்பார்லாம் தெரியாது, ஏதோ வணங்குறேன் அவ்வளவுதான். ஒருத்தன் தான் இறைவன், அந்த ஒருத்தன் நான் கையேந்துவேன், அந்த ஒருத்தனை நான் வணங்குவேன். நான் வணங்குற விதம் தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படியும் ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு, இப்படியும் ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் குரான்ல உள்ள சொல்லிட்டு நம்ம மறுபடியும் நம்ம கிளாஸ் வந்துருவோம். குரான்ல வந்து ஒரு சிலரை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா அல் பையினால சொல்லுவான். சில பேர் அல்லாவை நம்புனவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, ஓகே, அல்லாஹ் வணங்கினவங்க போவாங்க, ஓகே. சில பேர் இருக்கிறாங்க அவங்க அல்லாவை டைரக்டா வணங்கி இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. யார் அவங்க? நாளைக்கு வாய்ப்பு இருந்தா அதை பத்தி படிச்சுட்டு வாங்க. நான் சூரா அல் பையினான்னு சொல்லிட்டேன், அந்த சூறா எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு விளக்கம் வந்துடும். ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க அல்லாவை டைரக்டா வணங்கி இருக்க மாட்டாங்க, ஆனா சொர்க்கத்துக்கு போவாங்க. என்ன இது, அல்லாஹ் வணங்கினாதான் சொர்க்கம், அல்லாஹ் வணங்கலன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அதை பத்தி முடிஞ்சா ட்ரை பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கலாம். சரி, மறுபடியும் நம்ம வந்துடும். நம்மளுடைய கான்செப்ட், யாரு கடவுள்லாம் தெரியாது, ஆனா கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு பேர் தெரியாது, அந்த கடவுள் எப்படி இருப்பார்லாம் தெரியாது. கடவுளுக்கு ஒரு இலக்கணம், ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறோம், கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம், அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான். இப்போ நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம், யார் கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு அனலைஸ்க்கு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரிலீஜியஸ் பேர் சொல்லுங்க, இந்த மதம்லாம் இருக்கு. ஹிந்து, ஃபர்ஸ்ட் ஹிந்து எடுத்துப்போமா? ஒன்னு ஒன்னா எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்துஸ். இப்ப ஹிந்துஸ் சொல்றாங்க ராமர் கடவுள் அப்படின்றாங்க, விநாயகர் கடவுள் அப்படின்றாங்க, சிவபெருமான் கடவுள் அப்படின்றாங்க. இப்படி நிறைய கடவுளை காட்டுறாங்களா? இப்போ இதை நம்மால ஏத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்ப்போம். முடியுமா முடியாதா? இல்லை, நான் கேட்கிறேன்னு சொல்லாதீங்க, நீங்களே உங்க அறிவால யோசிச்சு சொல்லுங்க. முடியாது. ஏன் முடியாது? கடவுளா இருந்தா ஒருத்தனா இருக்கணும், இங்க நிறைய இருக்குது. ரெண்டாவது, கடவுள் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, இவங்க சாப்பிட்டு தூங்குறாங்க. மூணாவது, கடவுளுக்கு எதிரியா இருக்கக்கூடாது, இங்க கடவுளுக்கு ஊறப்பட்ட எதிரி இருக்கிறான். எதிரி ஒரு கடவுள், கடவுள் ஒரு கடவுள், கடவுளுக்கும் எதிரியுடைய குடும்பத்துக்கும் தொடர்பு உண்டாய் அங்க ஒரு கடவுள். அப்போ கடவுளுடைய லிஸ்டே பல வகையில போகுது. அப்போ இது தப்புன்னு படுதா? இது ஏத்துக்க முடியுமா நம்மளால? அப்ப நம்ம வந்து அந்த மதத்தை சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. கிளியரா, கன்ஃபார்மா, மாற்று கருத்து இல்லைல்ல? ஓகே, ஃபைன். ஆனா அவன் என்ன சொல்றான், ஒரு பதிலு, கடவுள் ஒருத்தன் தான், சிவபெருமான் மட்டும்தான் கடவுள், ஆனா மீதி கடவுள் நீங்க பாக்குறல்ல, இது எல்லாம் கடவுளுடைய அவதாரம்ன்றான். அவதாரம்னா கிளவுன். வெரி குட், சூப்பர் வார்த்தை, பர்ஃபெக்டான வார்த்தை. யார் சொன்னது? யாரு? நீயா சொன்ன? நீ சொன்னியா? கிளவுன்னு சொன்னது யாரு? நீ சொன்னியா? பர்ஃபெக்டான வார்த்தை. ஏன்னா நான் கூட அந்த வார்த்தையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண யோசிக்கல. கடவுளுடைய அவதாரம், அதாவது கடவுள் ஒரு ரூபத்துல மாறு வேஷம் போட்டு வந்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக போராடினாரு அப்படின்றாங்க. சோ ஓகே தானே, அவன் சொன்ன பாயிண்ட் ஓகே தானே. ஆனா அந்த பாயிண்ட் தப்பு. ஏன் தப்புனா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எப்ப ஏத்துக்க முடியும்? கடவுள் வந்து இத்தனை அவதாரங்களில் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அவதாரத்துக்கு உண்டான ரோல் மட்டும் இருந்தா ஓகே.
பட் ஆனா அப்படி அங்க இல்லை. இந்த கடவுளுக்கு அங்க ஒரு பொண்டாட்டி, இந்த கடவுளுக்கு இத்தனை பொண்டாட்டி, இந்த கடவுள் இங்க சண்டை போட்டாரு, இந்த கடவுள் அந்த நாட்டுல சண்டை போட்டாருன்னு பெருசா வருது. அப்ப கடவுள் வந்து மக்களை திருத்த வந்து ஏன் சண்டை போடணும்? ஏன் இந்த அளவு மட்டமா போகணும்? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு, குழந்தை பெற்றாரு, இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை. உதாரணத்துக்கு ஞானப்பழத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? விநாயகர் பார்த்துருக்கிறீங்கல்ல, கையில ஒரு பழம் வச்சிருப்பாரு, ஞானப்பழம். அந்த ஞானப்பழம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவங்களுடைய அப்பா வந்து பழத்தை எடுத்துட்டு வருவாரு. அந்த பழம் யாருக்காவது ரெண்டு சாமிக்கு சண்டை போட்டுப்பாங்க. நமக்கு பெருசா டைம் இல்லை, அதனால சண்டை சொல்றேன். சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஒரு போட்டி நடக்கும். யார் இந்த பூமியை முதலில் சுத்தி வருகிறாரோ அவருக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பூமியை போய் வேகமா சுத்துவாரு, விநாயகர் என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மாவை சுத்திட்டு வந்துருவாரு. சுத்திட்டு வந்து சொல்லுவாரு, தாய் தானே உலகம், நான் தாயை சுத்திட்டேன், பழத்தை ஒண்ணு பழத்தை கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் கடவுளுக்குள்ள நிறைய கதை இருக்குது. ஒரு கடவுள் இப்ப விநாயகருக்கு எப்படி யானைத்தலை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. யானைத்தலை எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்படி வந்துச்சு? அவர் தலையை தேடி போனாரு, ஒரு யானைத்தலை மாட்டுச்சு. ஓரளவு எக்ஸாக்ட், ஓகே. அதாவது ஒருத்தவங்க குளிக்கிறத இவர் பார்த்து விட்டாரு. பார்த்தோன்னா அந்த குளிக்கிறவங்களுடைய கணவன் சாமிக்கு கோபம் வந்துருச்சு. அதனால ஒரு தலையை வெட்டிட்டாரு. தலையை வெட்டினோன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் வந்து தப்ப சொல்றாராம். சொன்ன உடனே அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குது. நீ நடந்து போ, ரெண்டு காவலரை அனுப்பு, போகும்போது எந்த உருவம் ஃபர்ஸ்ட் வருதோ அதோடைய தலையை எடுத்து நீ மாட்டிக்கோணும். அப்படி போய் பார்க்கும் பொழுது ஒரு யானை வந்துச்சான். அப்ப இந்த தலை நமக்கு சூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை தலையை வெட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவருக்கு யானை தலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, வெட்டின உன் தலையே கீழே தானே கிடக்குது, எடுத்து மாட்டிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு போய் நீ யானையை தேடுற, பூனையை தேடுற, புளியை தேடுறன்னு போகணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ சில கதைகள், ஒரு கதைகள் எழுதப்பட்டத என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இப்படி மாத்தி கடவுள் கடவுள் கொண்டு வந்துட்டாங்க. இந்து மதம் அதை போதிக்கல, இத்தனை கடவுளை வணங்கலாம் போதிக்கல. இந்து மதத்திலும் போதிக்கப்படுறது என்னன்னா ஒரு கடவுள்ன்றதுதான் போதிக்கப்படுது. ஆனா பல ஆண்டுகளா அந்த வேத புத்தகங்கள் மக்கள் கையில போய் போய் வரும் பொழுது கதைகள் மாத்தி மாத்தி எழுதப்பட்டுருச்சு. ஸோ இங்க ஒரிஜினாலிட்டி இல்லை, ஒரிஜினாலிட்டி இல்ல, லாஜிக் இல்ல, நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு ஒத்து போல. அதனால நம்மளால இதை ஏத்துக்க முடியல. ரெண்டாவது, மனுஷங்களை திருத்துறதுக்கு கடவுள் ஏன் வேஷம் போட்டு மனுஷனா வரணும்? உங்ககிட்ட நான் ஒரு 10 ஆடை கொடுக்குறேன், இந்த ஆடை போய் மேய்ச்சிட்டு வான்னு கொடுக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு, ஆடு மேய்க்க என்ன தேவைப்படும் உனக்கு? ஒரு குச்சி தேவைப்படும். ஒரு குச்சி இருந்தா கூட நீ என்ன பண்ணுவ? ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் பிராக்டிஸ் ஆயிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். இவ்வளவுதான். நான் ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு ஆட்டு தோலை வாங்கி போத்திக்கிட்டு 2 கொம்பை மாட்டிக்கிட்டு நானே ஆடு மாதிரி போகணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. அப்படி போனா அந்த ஆடு நான் சொல்றதை முதல்ல கேட்காது, நம்மளை முட்டிக்கிட்டு இருக்கோம். இவனோட வித்தியாசமான ஆடா இருக்கிறான், ஓங்கி ஒரு முட்டும். அப்ப மனுஷனை திருத்துறதுக்கு மனுஷன்ல இருந்து ஆளை அனுப்புறதை விட்டுவிட்டு கடவுள் ஏன் இறங்கி வந்து நான் கடவுள் அப்படின்னு நிற்கும் போது ஏன் உன்னை அவன் குத்தணும், ஏன் உன்னை அடிக்கணும், அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம நீ ஏன் தோக்கணும்? அப்ப அந்த லாஜிக் தப்பா படுது. ஸோ இதை நம்ம ஏத்துக்க முடியுமா? முடியாது. இதுல கிளியரா இருக்கிறீங்களா? ஓகேவா? டன். சரி, அடுத்த ரிலிஜியஸ் கிறிஸ்டியன். அப்ப கிறிஸ்துவம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு அனலைஸ்க்கு போறோம். ஏன்னா இப்ப நம்ம எந்த மதத்திலையும் இல்லை, நான் முஸ்லீம் கிடையாது, இந்து கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, கடவுளே கிடையாதுன்னு சொல்லல. கடவுள் இருக்கான். ஆனா எந்த மதம் சொல்றது உண்மைன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மதம் சொல்றது எல்லாமே பொய்யா இருந்தா நம்ம நியூட்ரலா இருந்துக்க போறோம். அந்த அடிப்படையில நம்ம யோசிக்கிறோம். இப்போ கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ மதம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கிறோம். அது உண்மையா பொய்யா? மனசுல பட்டா சொல்லலாம், தப்பா சொன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. பொய் இல்லன்ற ஒத்துக்கிறீங்களா? ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல கிறிஸ்துவம் உண்மைதான் சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? இல்ல, அது இல்ல அப்படின்னு தெரியுது. ஏன் இல்ல? ஒரு சும்மா போற போக்குல சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஏன் இல்லை யோசிக்கணும். அவங்களுடைய கொள்கை என்ன? இயேசு வந்து கடவுளுடைய பிள்ளை அப்படின்றாங்க, அப்படித்தானே சொல்றாங்க. மரியம் வந்து அவங்கள ஒரு கடவுளா காட்டுறாங்க. அப்போ இது சரியான ஒரு கான்செப்டா இருக்கா? இல்லை. அப்போ இயேசு என்ன பண்ணாரு? ஒரு மனித ரூபத்துல வந்தாரு, தன்னுடைய பிள்ளையை உலகத்துக்கு கொடுத்தாரு, அவரை இங்க அறுத்தாங்க, அவருடைய ரத்தம் இங்கே சிந்தியது.
அப்ப இந்த லாஜிக் எல்லாம் இடிக்குது, சரியா இல்லை. அப்ப நம்ம ஃபார்முலா பிரகாரம் என்ன, கடவுள் ஒருத்தன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு பசி தாக்கம் தூக்கமா எதுவுமே கிடையாது, அவனுக்கு எதிரிங்க இருக்கக்கூடாது. அப்ப கடவுளுடைய பிள்ளையே ஊருக்கு வந்து பூமியில கடவுளுடைய பிள்ளைய அடிச்சு கொன்றுகிறான். கடவுளுடைய பிள்ளையே கடவுளால காப்பாத்திக்க முடியலனா இந்த கடவுள் எப்படி உலகத்தை காப்பார், உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு? அப்ப இந்த லாஜிக் இங்கேயே நமக்கு இடிப்படுது. இது இல்லாமலும் நிறைய விஷயங்கள கிறிஸ்துவம் இல்லைன்னு நான் ப்ரூஃப் பண்ணுவேன், அது ரெண்டாவது. அப்ப லாஜிக்கா பார்க்கும்போது இது ஓகேன்னு தோணுதா? இல்ல. சோ ஸ்கிப் பண்ணிடலாமா? அப்ப இந்து இது நமக்கு ஏத்துக்க முடியல, கிறிஸ்டியானிட்டி எதுவும் ஏத்துக்க முடியல. தென் அடுத்து முஸ்லிம். முஸ்லிம் இந்த புத்தர்கள் அது இதெல்லாம் இருக்கு, பௌத்த மதம். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மரத்தடியில பல ஆயிரம் காண்டு ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் உடை உடுத்தல, அது பண்ணல இது பண்ணல, கடைசியில அங்கேயே அவரை புதைச்சிட்டாங்க. அந்த கொள்கையே ஒரு டிஃப்ரெண்டான கொள்கை, ஒரு கிளியரான பிக்சரே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ ஒரு மனுஷன் வந்தாரு, ட்ரெஸ் இல்லாம சுத்தாரு போனாரு, ஒண்ணுமே புரியல. அதுலயே ஒரு லாஜிக் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச மதத்துல முக்கியமான மதம், இப்ப அடுத்து என்ன மதத்துக்கு வரோம்? முஸ்லிம். இஸ்லாம். முஸ்லிம்ன்றத அதை ஏத்துக்கிறவங்க, இஸ்லாம்ன்ற அந்த ரிலீஜியஸ் பேர். சரி, இஸ்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னா உண்மைன்னு தலையாட்டிடக்கூடாது. சர்ச் ஆய்வு பண்ணி பார்ப்போம், எப்படி உண்மைன்னு பார்ப்போம். இஸ்லாத்தை நீங்க உண்மைன்னு சொல்றீங்க, உண்மைதானா? ஏத்துக்கிறீங்களா அதை? ஆனா இஸ்லாத்துல இருக்க தர்கா வழிபாடு இருக்குது, செத்து போனவனை போய் கும்பிடுறான், அவனும் இறந்து போனவனை தானே கும்பிடுறான். அப்ப மேலோட்டமா பார்க்கும்போது அதுவும் தப்புன்னு தானே படுது. எப்படி இஸ்லாத்தை மட்டும் ஏத்துப்பீங்க? இதுதான் நம்ம அறிவை பயன்படுத்த வேண்டும். நீங்க இஸ்லாம் கரெக்ட்ன்றதை ஆய்வு பண்ணாம ஏத்துக்கிறீங்கன்னா நமக்கு அது தெரியும், ரிசல்ட்டும் தெரியுது, ஏத்துக்கிட்டோம், அது வேற. நான் கேட்கிற கேள்வி, இந்து மதத்துக்கு ஒரு குறை சொன்னீங்க, கிறிஸ்துவத்துக்கு ஒரு குறை சொன்னீங்க, புத்தனுக்கு ஒரு குறை சொன்னீங்க. அப்ப இஸ்லாத்துல இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? செத்து போனவனை வணங்குறான்ல, அவன் ஒரு 10 சாமி வச்சிருந்தா நீ 100 சாமி வச்சிருக்கிறியே. நாகூர் ஆண்டவர், மொய்தீன் ஆண்டவர், அந்த ஆண்டவர், இங்க ஆண்டவர். யானையை வணங்குறவன்லாம் முஸ்லிம்ஸ்ல இருக்கிறானே, யானையை வணங்குறவன். அப்ப யானையை வணங்குற, கழுதையை வணங்குற கூட்டம் இருக்கு முஸ்லிம்கள்ல. கழுதையை கும்பிடுறவனா இருக்கிறான். என் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்குது, யானைக்கு ஒரு தர்கா. இமாம்ஜி ஜி ஒரு டவுட் நண்பா, இமாம்ஜி, ஐயோ, பொட்டல் புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊரு? பொட்டல் புதூர். அந்த ஊர்ல ஒரு யானை ஒண்ணு வாழ்ந்துச்சு. செத்து போன யானையை அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய தர்கா கட்டியிருப்பான். ஊருடைய என்ட்ரன்ஸே தர்கா தான். அங்கெல்லாம் நான் ஒரு முறை பயானுக்கு போனேன். அங்க 2 பேர் தான் என்னை கூட்டு போய் வந்தாங்க. அந்த 2 பேருக்கு தான் நான் பயானே பண்ணேன். ஆத்துல தான் குளிக்க விட்டானுங்க. ஆத்துல குளிக்க இறங்கிட்டு, அது மாதிரி குளிச்சு பழக்கமும் இல்லை. இறங்குனா பக்கத்துல ஒருத்த கக்கா போய் கழுவுறான். அங்க என்ன குளிக்கிறேன், செய் கர்மோன்னு ஓடி வந்துட்டான். அவர் நல்ல ஊர், இயற்கையான ஒரு ஊர், சூப்பர் ஊர். அந்த பொட்டல் புதூர்ல யானைக்கு தர்கா இருக்குது. கழுதையை வச்சு தர்கா கட்டிக்கிறானே முஸ்லிம்ஸ். சரி அதை கூட விடு, கேரளால ஒரு தர்கா இருக்கு, நம்பவே முடியாது, ஒரு கக்கூசை சுத்தி தர்கா, டாய்லெட் போற கக்கூசு, அதை பார்டர் பண்ணி கவர் பண்ணி கட்டிட்டு அதை தர்காவை வழிபடுறோம். அங்க வணங்குறவங்களா இருக்கிறானே. அப்ப மத்தவனை பத்தி பேசும்போது அவனை விட இங்க கேவலமா நடக்குது. ஏதாவது ஒண்ணு உடம்புக்கு சரியில்லைன்னா கயிறை கட்டி விட்டுருவீங்க உங்க இஸ்லாத்துல. தர்கால வந்து ஓதிட்டு வந்த பூந்தியை தின்னு சரியாகுன்றீங்க. அங்க மல்லிகைப்பூ கொடுத்தாங்க, அந்த மல்லிகைப்பூ எடுத்து வந்து பீரோக்குள்ள வச்சா குழந்தை பிறக்கும்ன்றான். தர்கால போய் தொட்டி கட்டுறான், தொட்டி கட்டிட்டு தொட்டி ஆட்டி விட்டு வந்தா குழந்தை உண்டாகும்ன்றான். அப்ப மத்தவனை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஓன்ட்டே இருக்குல்ல. அவன் பூசணிக்காய் உடைக்கிறான், நீ தேங்காய் உடைக்கிற. அவன் பூஜை பண்ணி கொடுக்குறான், நீ ஃபாத்தியா ஓதி கொடுக்குற. அவன் தாலி கட்டுறான், நீ கருகமணி கட்டுற. அவன் மந்திரிச்சு கட்டுறான், நீ கயிறு கட்டுற. என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு? அவங்க இங்க ஒண்ணுமே இல்லையே. அவன் சிலைய நிக்க வச்சு வணங்குறான், நீ சிலைய படுக்க வச்சு வணங்குற, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். தர்கால தானே நடக்குது. செத்து போகணும்னு 10 வச்சிட்டீங்க, படுக்க வச்சுட்டு அப்படியாவே காப்பாத்துன்னு கையேந்துறீங்க. வேற என்ன டிஃபரெண்ட் இருக்குது? அப்ப எப்படி இஸ்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிறது? அவங்கள மாதிரி இதுவும் தப்பான ஒரு மதம் தானே, ஒரு மார்க்கம் தானே, அப்படிதானே தோணுது பாக்குறதுக்கு. இப்படித்தான் நிறைய பேர் இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பெரும்பாலான மக்கள் டே 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 நோட்ஸ் எடுக்க கூடாதா, கவனிக்கணும்டா. இஸ்லாத்தை நிறைய பேர் இன்னும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான முதல் காரணமே இதுதான். உங்களாலே இதுக்கு பதில் சொல்ல முடியல பாரு. இந்த ஊர்ல வளர்ந்தவங்க, இந்த ஊர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆனா உங்களுக்கே அதுக்கு பதில் சொல்ல முடியல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு.
வழிகேட்டுல இருக்கிறாங்க. வேற ஏதாவது வேலிடான பாயிண்ட்ஸ் வேற? இல்ல இஸ்லாத்துல இருக்குல்ல அது, அப்ப தப்பு தானே அது. சுன்னத் ஜமாத்ல இஸ்லாத்துல தானே இருக்கு அது. நீ சிம்பிளா சொல்லலாம், ஆனா உனக்கு பதில் தெரியும், சொல்லலாம். அது முஸ்லிம்கள்ட்ட இருக்குது, இஸ்லாத்துல கிடையாது. முஸ்லீம் செய்யறனால அது இஸ்லாம் ஆயிருமா? ஆவாது. குரான்ல இருக்குதா? அது இஸ்லாம் அதை போதிக்குதா? மற்ற மதங்களை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது அந்த மதங்களுடைய வேதமே அதை சொல்லுது. அவன் தன்னுடைய வேதனை அது சொல்லுது. ஆனா இஸ்லாத்தை பத்தி நம்ம ஆய்வு இஸ்லாம் அப்படியா சொல்லுது? தர்காவுக்கு போ, தாயத்து கட்டு, பாத்தியா போது, மல்லிப்பூ தூக்கி போடு, அதை கேட்ச் பண்ணி சாப்பிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும், நீ கல்யாணம் நடத்துக்கும் போது பேரிச்ச மரத்தை தூக்கி போடு, கற்கண்டை தூக்கி போடு, இதெல்லாம் இஸ்லாமா சொல்லுது? இஸ்லாம் சொல்லல. குரான்லயே ஹதீஸ்ல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது, ஒரு இடத்துல கூட பார்க்க முடியாது. அப்போ இது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கிடையாது. முஸ்லிம்கள்ல சில பேர் அதை பண்றாங்க. அது கூட ஏன் பண்றாங்க நான் ஒரு ஹிஸ்டரி சொல்லுவோம் உங்களுக்கு புரிய வைப்பேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் ஒருவன் சொல்லுதா இல்லையா? குரான்ல குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன். அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. லம் எலித் வலம் யூலத், அவனுக்கு தாய் தந்தை இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அவனுக்கு எதிரின்னு யாரும் கிடையாது. அப்ப நீங்க போட்ட ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகுதா? அப்ப இது அக்செப்டபிளா இருக்குதா? அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கலாமா? இதுதான் கரெக்ட்னு பிக்ஸ் பண்ணலாமா? இங்கேயும் நம்ம யோசிக்கணும், இப்படியும் ஏத்துக்கூடாது. ஏன்னா நாம இப்ப யோசிச்சோம்ல கடவுள்னா எப்படி இருக்கணும், ஒரு ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் யோசிச்சு அந்த ஃபார்முலாவை குரான்ல எழுதி இப்ப இந்த ஃபார்முலா ஓகேவான்னு ரெடி பண்ணிருக்க முடியாது. நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவத்தையும் இந்து இதையும் அது தப்புன்னு நம்ம பாயிண்ட் பேசணும். இப்ப இஸ்லாத்தை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே என் ஃபார்முலா கரெக்டா இருக்குன்னு. இப்ப இந்த ஃபார்முலாவை நீ யோசிச்ச மாதிரி ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி முகமதுன்னு ஒருத்தர் யோசிச்சு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாப்ல, அதுக்காக எப்படி நான் இதை ஏத்துக்க முடியும்? இஸ்லாம் ஃபார்முலால ஓகே பக்காவா இருக்குது அப்படின்னாலும் அது சொல்லக்கூடிய கொள்கைகள் உண்மையாக இதை கடவுள் தான் சொன்னான்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அதை தெரிஞ்சாதான் இஸ்லாத்தை நம்ம ஏத்துக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். புரியுதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? புரியலன்னா சொல்லிருங்க, கேள்வி புரியுதுல என்ன கேட்கிறேன்னு. எல்லாம் ஓகேப்பா, இஸ்லாம் பர்ஃபெக்ட், ஐ அக்ரீட், ஓகே. பட் இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, நான் எப்படி நம்புறது? இப்ப நான் யோசிச்ச மாதிரி எவனோ ஒருத்தன் மாஸ்டர் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு போய்க்கிறான், அதுதான் முகமது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன பதில்? அப்ப நமக்கு ப்ரூஃப் பண்ணணும் இது அரபி மொழியில வந்தா உண்மையா? அரபி மொழியில எவ்வளவு புக் இருக்குல்ல. அப்போ அப்ப இது உண்மை, குரான் உண்மையா இல்லையா, இஸ்லாம் உண்மையா இல்லையான்றத நம்ம மறுபடியும் ஆய்வு பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிக்கணும். ஒரு ஃபார்முலா படி பார்த்தா ஓகே இஸ்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணுது. இப்போ அடுத்த கிளாஸ் என்னன்னா, உண்மையிலே இஸ்லாம் கரெக்டா தான் சொல்லுதா, இதனுடைய ஃபார்முலா என்ன, இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆய்வை நம்முடைய அடுத்த வகுப்பில் காணலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்காது? புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோம்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் ஒருவேளை கடவுள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சோம். அடுத்து என்ன பண்ணோம்? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுடைய லாஜிக் தப்பு என்னன்னு பார்த்தோம். சரி, இருக்கிற கடவுள் உண்மைனா ஒரு மதமும் என்னென்ன கடவுள் கொள்கையை சொல்லுதுன்னு பார்த்தோம். அப்ப எல்லாமே தப்புன்னு புரியுது, இஸ்லாம் சொல்றது கரெக்ட்னு புரியுது. அதுக்காக நான் கண்ணை மூடிட்டு ஏத்துக்க முடியாது, ஏன்னா நான் யோசிச்ச மாதிரி 1000 பேர் யோசிச்சிருப்பான். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இதுல உள்ள விஷயங்கள் உண்மையாவே கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சா, அதை நம்ம ஆய்வு பண்ணணும். அதை எப்படி யோசிப்பீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் யோசிங்க, உங்களால முடிஞ்சா தேடி பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தேடல் வேணும். யூடியூப்ல பாட்டு, படம், ஸ்கூல் பத்தி எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே நிறைய வரும். உங்களால முடிஞ்சதை பார்த்துட்டு வாங்க. மீதி நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல தெளிவா